மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. அப்போ காவேரி அங்கே இல்லை, அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே இருக்காங்க. வெண்ணிலா வந்து இங்கே பேசிட்டு போனதுக்காக சாரி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, எங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தேவையா, நாங்கள் தான் அவங்கள விட்டு வெளியே வந்தாச்சுல, மறுபடியும் எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப டென்ஷனாகவே பேசுகிறாங்க. நீங்கள் என் பொண்ணுக்கு பேசாமல் டைவர்ஸே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் வந்து டல்லாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நேராக காவேரி கிட்டே போகிறாரு. வெண்ணிலா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னா, சாரி சொல்ல போனேன், உங்கள் அம்மா வந்து என்ன திட்டி அமுச்சிட்டாங்க, நீனும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுற மாட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களுக்காக எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வராரு. அப்போ இந்த அப்பளம் ஆர்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வாங்கிட்டு போகிறாரு. இதை வந்து நான் 2-3 பேர்கிட்ட கொடுக்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்களே ஆர்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போ மீடியா ப்ரெஸ் எல்லாருமே அங்கே வராங்க. இவங்க 2 பேரும் இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெண்ணிலா வந்து மீடியா கிட்ட எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னா இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் விஜய் சொல்கிறாரு, இவ தான் என்னோட ஒய்ஃபு, இவ கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ராகினியை வந்து விஜய் கோவமாக கூப்பிடுறாரு. ராகினியும் வராங்க. இந்த வேலை இனிமேல் நீ பண்ணுனா அவ்வளோதான், உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ராகினி சொல்லும்போது விஜய் வந்து கண்டமேனிக்கு திட்டி விட்டுறாரு. உடனே ராகினி வந்து கோவத்திலே இருக்காங்க. இது வந்து உன் புருஷனுக்கும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவருக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வரட்டும், அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.